பகவான் கிருஷ்ணரை பார்க்க ஒரு பெண் வந்தாளாம். எனக்கு சொந்த பந்தம் என்று யாருமே இல்லை, நீயே கதி என்று வந்துள்ளேன், உனக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லு கிருஷ்ணா என்று கேட்டாளாம். ஆனால் அவரோ ஒரு கோணிப்பையை அவளிடம் கொடுத்து, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கு சுமந்து வர வேண்டும் என்று சொன்னாராம். நம் இருவர் கண்ணை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்றாராம். அப்படி ஒரு அழுக்கு முட்டையை தன்னிடம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. பாரம் அதிகரித்து கொண்டே போனது. உன் கட்டளையை எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் அழுக்கு முட்டையை கொடுத்தாயே என்று கேட்டது. உன்னுடைய பலவீனத்தில் தான் என் பலம் இருக்கிறது, உனக்கு நான் உதவுகிறேன் என்று சொன்னாராம். தடுமாறிய இடங்களில் கை கொடுத்தும் சில நேரங்களில் கோணிப்பையை கிருஷ்ணரே சுமந்தாராம். ஒரு நாள் சேர வேண்டிய இடம் வந்தது. மூட்டையை சுமந்தது போதும், கீழே வை, மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார் என்றாராம். பொற்காசுகளும் ஆபரணங்களும் குவிந்து கிடந்ததா. இத்தனை காலமும் பொறுமையுடன் நான் அளித்த சுமையை சுமந்ததற்காக காத்திருந்த பரிசு என்று சொன்ன பொழுது ஆனந்தத்தில் முழுகி போனாலாம் அந்த பெண். நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கு என்றே. சுமை என்று நினைத்தால் சுமை, பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம். எதுவாகினும் நம் கையில் உள்ளது, நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும். அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் தருவார்.